என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock இருந்து 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாள் என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல இருந்து 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்னா என்ன, பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்ல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கலாம். வாட் இஸ் பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா பர்சன்ட் பிரிக்கணும். வாட் இஸ் பர்சன்ட் அப்படின்னா பெர், சென்ட் அப்படின்னா சென்டம். வாட் இஸ் சென்டம்? சென்டம் அப்படின்னா 100 அப்படின்னு அர்த்தம். சதம், சதவீதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சதவீதத்தை பிரிச்சோம்னா தமிழ்ல சதம் வீதம். அப்போ சதத்துக்கு அப்படின்னு அர்த்தம். சதம்னா 100, 100க்கு. இதோட மீனிங் 100க்கு. ஃபர்ஸ்ட் இது தெளிவா இருக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட ஒரு வேல்யூவை நீங்க 100க்கு மாத்தினீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ். எந்த வேல்யூலாம் கொடுத்துருக்கலாம், அதை நீங்க 100க்கு மாத்திட்டீங்கன்னா பர்சன்டேஜ். இப்போ சின்ன எக்ஸாம்பிள், நம்ம 10th மார்க் எடுத்துக்கோங்க. நீங்க 10th 500க்கு 400 மார்க் எடுக்கிறீங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். 10th 500க்கு 400 மார்க். எத்தனை சதவீதம் மார்க் எடுத்தீங்கன்னு கேட்கிறாங்க. பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டா இந்த 500 100 மாத்தணும். இதை எப்படி மாத்தலாம்? இந்த 500 100 மாத்தினீங்க அப்படின்னா இந்த 400 எப்படி மாறும்? 500 5ஆல வகுத்தா 100. அப்ப 400 5ஆல வகுத்தா 80. இப்படி பார்க்கலாம். ஒண்ணு ஸ்கேலிங் மெத்தட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, 500 100%. நல்லா புரிஞ்சுக்கணும். 500 100%. 20 20 இல்ல ஒரு 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 50. இந்த 50 8ஆல பெருக்குனா 400. நமக்கு தேவை 400 தானே. ஸோ அப்போ இந்த 10 8ஆல பெருக்குனா 80. இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எல்லா வழியுமே சொல்லித்தர போறேன். இப்போ பர்சன்டேஜ் படிக்கிறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபார்முலா தெரியாது, பர்சன்டேஜை மாத்த தெரியாது. சில பேர் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுவேன். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பீங்க. சில பேருக்கு ஈஸியா இருக்கும், சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், சில பேர் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாம பண்ணுவீங்க, சில பேர் ஃபார்முலா போட்டாதான் பண்ண தெரியும். இப்படி எல்லாருக்குமே நான் சொல்ற மெத்தட் சூட்டபிளா இருக்கும். மொத்தம் உங்களுக்கு ஒரு 3 மெத்தட் சொல்ல போறேன். சொல்ற மெத்தடை ஃபர்ஸ்ட் நல்லா உள்ள ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க எழுதிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
மைண்ட்ல எடுத்து கொஸ்டினை பார்த்து அப்படியே ஆன்சர் சொல்லலாம். நான் சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ நான் இப்போ எல்லாத்துக்குமே 3 மெத்தட் சொல்ல போறேன். ஒன்று செயின் ரூல், நம்ம ஆல்ரெடி படிச்ச சங்கிலி தொடர். செயின் ரூல் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பர்சன்டேஜ் பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டாவது ஸ்கேலிங் மெத்தட், லேயர் பை லேயரா கொண்டு வருவோம், சரிங்களா? மூணாவது டைரக்ட் பர்சன்டேஜ் மெத்தட், நீங்க பர்சன்டேஜ் ஸ்கூல்ல இருந்து படிச்சிருப்பீங்கல்ல அந்த மெத்தட். இந்த 3 தாண்டி மைண்ட் கால்குலேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். இந்த மைண்ட் கால்குலேஷனை ஸ்கேலிங் மெத்தடை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இப்போ எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ்னா என்ன, இது எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம 500 100 மாத்தணும். இதே மாதிரி 10 ரூபாய்க்கு 8 ரூபாய், அப்ப இது எத்தனை பர்சன்டேஜ் கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த 10 100 மாத்தணும்னா என்ன பண்ணுவோம், 10ஆல பெருக்குவோம். 8 100 மாத்தணும்னா 8 எதால பெருக்கு, அதே 10ஆல பெருக்குனா என்ன வரும்னு பார்க்கணும், 80. அப்ப 80%. கீழே 100 வந்துருச்சுன்னா மேல இருக்க நம்பருக்கு நம்ம பர்சன்டேஜ் போட்டுக்கலாம், சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் 40% அப்படின்னா என்ன, 40% மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வைங்களேன். 40%னா 40/100 அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜீரோ கேன்சல். அப்ப 4/10, சரிங்களா? அப்ப அது எப்படி எழுதலாம், 0.4. 40% மதிப்பு 0.4 அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் டேர்ம்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு ஃபார்முலா எத்தனை டைப் இருக்கு எல்லாமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி பின்னாடி எத்தனை டாபிக் பார்க்க போறோன்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 by 1 பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜோட டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ்ல பர்சன்டேஜ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மினிமம் டு மேக்ஸிமம். ரெண்டாவது மேக்ஸிமம் டு மினிமம். அதாவது குறைந்த சதவீதத்திலிருந்து அதிக சதவீதம், அதிக சதவீதத்திலிருந்து குறைந்த சதவீதம் ஃபர்ஸ்ட், சரிங்களா? இந்த லேயர்ல இந்த மேக்ஸிமம் டு மினிமம், மினிமம் டு மேக்ஸிமம்ல சில மாடல்ஸ் இருக்கு. ஒரு மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்பர் மாடல். இந்த நம்பர் மாடல் அப்படிங்கிறத நம்ம ருபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே நம்ம டைரக்டாவே உங்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸ்பெரிமெண்டா டைரக்டாவே சொல்ல ருபீஸ். ரெண்டாவது பி. இந்த பி வந்து பாத்தீங்கன்னா டைம் மாடல். டைம்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 மணி நேரத்துல அரை மணி நேரம் எத்தனை சதவீதம், இந்த மாதிரி கேட்பாங்க டைம்ல. மூணாவது டிகிரி மாடல், சி டிகிரி. இப்போ 360 டிகிரி ஒரு வட்டம், அதுல 90 டிகிரி எத்தனை பர்சன்டேஜ், இது டிகிரி மாடல். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல மொத்தம் வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், உமன். அப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த்ல உமன் எத்தனை பேரு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல். மேக்ஸிமம் டு மினிமம், மினிமம் டு மேக்ஸிமம், நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாடல் அப்படிங்கிறது டைரக்ட் கொஸ்டின், இதுல வேற எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இது இவ்வளவுதான் டோட்டலாவே. இதை நீங்க ஒரு எஸ்ஐ எக்ஸாமோ பிசி எக்ஸாமோ எழுதுறீங்கன்னா இதுல இந்த டைரக்ட் கொஸ்டினை தான் நம்ம எதுல பார்ப்போம்னா இதுலதான் இ டைப் சார்ட் மெத்தட்னு சொல்லுவோம். இப்ப நான் சொன்ன அப்ளிகேஷனை சார்ட்டா கொடுப்பாங்க. மொத்தம் ஒரு வீட்டோட வருமானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10,000 ரூபாய் வீட்டோட வருமானம், அதுல 10% வாடகைக்கு செலவு பண்றாங்கன்னு சொல்றாங்க. 10,000 ரூபாயில 10% எவ்வளோ, 1000 ரூபாய். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல வந்து டைப் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைப்பா தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோல அந்த ஒரு டைப்லயே உங்களுக்கு நான் 10 கொஸ்டின் சொல்ல போறேன். அடுத்து 2வது வீடியோ வர்றப்ப 2வது டைப், அப்படி 1 by 1 போகலாம். இப்போ டைப் நம்பர் 2 அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் நம்பர் 2ல மோர் தென் 1%, ஒன்றுக்கு மேற்பட்ட சதவீதம், மோர் தென் 1%, ஒன்றுக்கு மேற்பட்ட சதவீதம், ஒன்றுக்கு மேற்பட்ட சதவீதம், இந்த மாதிரி கேட்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY/100 இந்த ஒரு ஃபார்முலா போதும். இதை வச்சு எல்லா கொஸ்டினையும் நீங்க சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லயே வேற வேற சேஞ்சஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பொருளை வந்து ஒருத்தர் லாபத்துல விற்கிறாரு, அதை வாங்கி இன்னொருத்தர் குறைச்சு விற்கிறாரு. இந்த மாதிரி 2 வெரைட்டி வரலாம். இல்ல அப்படின்னா 2 பேர், ஒருத்தர் கம்மியா வாங்கி திரும்ப கம்மி பண்ணி விற்கிறாரு. அப்போ இங்க பிளஸ் மைனஸ் மாறும் போது இங்க வேல்யூவும் மாறும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பத்திலாம் யோசிக்க வேணாம், சரிங்களா? நம்மளை பொறுத்தவரை ஒரே ஃபார்முலா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒரு ஃபார்முலா போதும். இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு கீழே மெயினா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் வந்துடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த கான்செப்ட் வந்துடும், சரிங்களா? ரெண்டாவது இந்த ஃபார்முலா கீழேயே, சரிங்களா? இந்த ஃபார்முலா கீழேயே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆர்டர் வந்துடும்.
இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு பெட்ரோலோட விலையோ இல்ல ஒரு பொருளோட விலையோ ஒரு பட்ஜெட் போடும்போது ஒரு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் டிக்ரீஸ் பண்றாங்க, இப்போ ஃபைனலா ஒரு அமௌண்ட் இருக்கு, அப்ப முன்னாடி என்ன அமௌண்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி கேட்கிறப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மாடல் இது. சரிங்களா? ஓகே. இதுலயே மூணாவது மாடல் என்ன அப்படின்னா ஏரியா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா, பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். சொல்றேன், தமிழ்லையுமே சொல்றேன், எழுதிக்கோங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா அப்படின்னா பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். ஏன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே நம்ம இதுல கவர் ஆகும். நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, ரெண்டாவது வீடியோ வந்து அந்த ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது, அதுக்காக எல்லாத்தையுமே சொல்றேன். நான் இது எல்லாமே வீடியோல சொல்ல போறேன். இந்த ஆர்டர்ல பார்த்தோம்னா இவ்வளவுதான் பர்சன்டேஜ். ரெண்டாவது பார்ட்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா, பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். அதாவது இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, ஒரு வட்டம், ஒரு வட்டத்தின் ஆரம் 10% அதிகரிக்குது, அப்ப அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும்? இதே ஒரு சதுரம், சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தோட பக்கம், ஒரு சதுரம் எடுத்தீங்கன்னா சதுரத்தோட பக்கம் ஒரு வட்டமா இருக்கலாம், இல்ல ஒரு சதுரமா இருக்கலாம், இல்ல ஒரு சமபக்க முக்கோணமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செவ்வகமா இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு அதிகரிச்சா அது எப்படி பரப்பளவை பாதிக்கும்? ஒரு இப்ப சதுரம் இருக்குன்னு வைங்களேன், பரப்பளவு A², பக்கத்தை 20% அதிகப்படுத்துறோம், அப்ப பரப்பளவு எவ்வளவு அதிகமாகும்? சில பேர் சிம்பிளா சொல்லுவாங்க, A² தானே, 20² 40. ஆன்சர் தப்பு, 44 வரும். அது எப்படி வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா வரும். அது எங்க வரும் அப்படிங்கறத நம்ம கிளாஸ்ல டீடைலா பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த 3 மாடலுமே இந்த ஒரே ஃபார்முலா கொண்டு வந்துட போறோம். இப்போ இதுலயே மூணாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன். இப்போ மாடல் எத்தனை அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சில பேர் யோசிக்கலாம், பர்சன்டேஜ்ல நிறைய டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி. சொல்றதை கரெக்டா கவனிச்சீங்கன்னா 3 ஃபார்முலால பர்சன்டேஜை முடிச்சிடலாம். சரிங்களா? கம்பேரிசன் அப்படின்னா தமிழ்ல ஒப்பிடுதல். இந்த ஒப்பிடுதல் அப்படிங்கிற டைப்ல நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா R divided by 100 plus or minus R into 100. இந்த ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது மூணாவது ஃபார்முலா. சோ இதுக்கு கீழே என்னென்ன மாடல்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடல் ஹைட், 2 பேரோட ஹைட்டை கம்பேர் பண்ணலாம், 2 பேரோட வெயிட்டை கம்பேர் பண்ணலாம், தென் 2 பேரோட திறமை எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல வரும். தென் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பரப்பளவு மாறாமல் இருக்க. 2 வேற வேற. பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், பரப்பளவு மாறாமல் இருக்கன்னா ரெண்டாவது டி. இதுல இ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளும் அளவும், சாரி பொருளின் விலையும் அளவும். இதுல ஒரு 5 மாடல். இப்போ இததான் வந்து நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா, பர்சன்டேஜ்ல மொத்தம் ஒரு 10 மாடல் 15 மாடல் அப்படின்னு வீடியோ போட்டா பாப்பீங்க. எதுக்காக சொல்றேன்னா இதுதான் 15 மாடல். இப்ப இதுக்குள்ள 5 மாடல் இருக்கா, இதுக்குள்ள 5 மாடல் இருக்கா, இதுக்குள்ள ஒரு 5 மாடல் இருக்கா, எப்படி பார்த்தாலும் ஒரு 15 மாடல். இதை வந்து உங்களுக்கு நான் பெருசா காமிச்சேன் அப்படின்னா நீங்க பெருசா நினைக்கிறீங்க. ஆனா விஷயம் சின்ன விஷயம், நம்ம அதை பெருசா நினைக்கவே கூடாது. இதுதான் உங்கள்ட்ட உள்ள பெரிய டிராபேக். நம்ம வந்து இப்போ 15 மாடல் இருக்கு, இந்த 15 மாடல பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய டாபிக். 15 மாடல் இருக்கு, இந்த 15 மாடலை பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை 15 நாளா நடத்துறதும் என்னால முடியும். சரிங்களா? பட் நமக்கு இந்த டைம்ல உங்களுக்கு இந்த 15 மாடலை வெறும் 3 ஃபார்முலாக்குள்ள கொண்டு வர போறேன். கொஸ்டின்ஸ் எவ்வளவு வேணா இருக்கலாம், ஒரு மாடலுக்கு 2 கொஸ்டின் வச்சா கூட 30 கொஸ்டின். பட் 30 கொஸ்டினுக்கு 2 ஃபார்முலா தான் படிக்க போறோம். பட் என்ன உங்கள்ட்ட உள்ள பிரச்சனைனா, இந்த கொஸ்டின் நீங்க வேற எங்கேயாவது பாக்குறப்போ அந்த ஃபார்முலாக்குள்ள கொண்டு வர தெரியணும். கொண்டு வந்துட்டா முடிஞ்சது. சரிங்களா? அது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் இது இல்லாம இதால வரக்கூடிய இன்னொரு டாபிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் டைப்ஸ் மாடல்ஸ். இதை பேஸ் பண்ணி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி நம்ம படிக்க போற அதர் டாபிக்ஸ் என்னென்ன டாபிக் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது தனி டாபிக் தான், ஆனா இதுக்கு பர்சன்டேஜ் இல்லாம கிடையாது. கரெக்டா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. அதனால இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. மூணாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. இப்போ இந்த பர்சன்டேஜ் தெளிவா படிக்காம நீங்க இந்த டாபிக் போனீங்க அப்படின்னா வேஸ்ட். பர்சன்டேஜை படிச்சுட்டு இந்த டாபிக்ல வரணும். அப்படி பார்க்கும்போது 15 கூட இது சேர்ந்தா 18 டைப் ஆயிடுச்சு. இந்த 15 முடிச்சுட்டு இந்த டைப்புக்கு வரணும். சரிங்களா? பர்சன்டேஜ் முடிச்சுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ஃபுல்லா முடிச்சாதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் இதுக்கு இன்னும் பேசிக் நான் சொல்லவே இல்லை. இப்போ டைப் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு பேசிக் 2 விஷயம் தான். ஒன்னு ஸ்கேலிங் ஆர்டர் தெரியணும், நல்லா புரிஞ்சுக்கணும்.
இதோட பேசிக் இப்போ நம்ம அடுத்து போக போறோம். பேசிக் இந்த இதுக்குள்ள நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப், அதர் டாபிக் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் படிக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பேக்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை முதல்ல பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை தாண்டி நீங்க பர்சன்டேஜ்ல ஏதாவது இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்றேன் மீன்ஸ் நான் சொல்லியிருப்பேன், பட் அது உங்களுக்கு எங்க வரும் தெரிஞ்சிருக்காது. அது எந்த டாபிக்ல வரும் அப்படின்னு கீழே நான் கமெண்ட் பண்றேன் பாக்குறப்போ. சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கொஸ்டின் சொல்றேன், அது எதுல வரும் நீங்க கெஸ் பண்ணி பாருங்க. ஒரு நியாய விலை கடையில் சர்க்கரையின் விலை 20% அதிகரிக்கிறது எனில் சர்க்கரை வாங்குபவர் அதே விலையில் எவ்வளவு சர்க்கரையை குறைவாக வாங்குவார்? விலை அதிகமாயிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் 100 ரூபா கொண்டு போறேன். 1 கிலோ சர்க்கரை 20 ரூபாய், அப்ப 5 கிலோ வாங்குறோம். இப்ப சர்க்கரை விலை கூடிருச்சு 25 ரூபாய். அப்ப நான் கொண்டு போற 100 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவேன்? 4 கிலோ தான் வாங்குவேன். அப்போ விலை கூடும் போது அளவு என்ன ஆகுது? குறையுது. அப்ப இது எங்க வரும் அப்படின்னா விலை அளவுன்ற கான்செப்ட்ல வரும். ஓகேங்களா? இது இல்லாம ஒரு நேர்மையற்ற வியாபாரி ஒருத்தர் பொருளை வாங்கின விலைக்கே கொடுக்குறேன்னு சொல்லுவாரு, ஆனா என்ன பண்றாரு? படிக்கல்ல கம்மியா யூஸ் பண்றாரு. அப்ப அந்த நேர்மையற்ற வியாபாரி அப்படிங்கிற கான்செப்ட் எங்க வரும்? அளவு விலை இந்த கான்செப்ட்ல கொண்டு வரலாம். இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உள்ள வரும். இந்த மாதிரி நீங்க எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே இந்த தாண்டி வெளியே போக சான்ஸ் கிடையாது. ஆனா உங்களுக்கு மைண்ட் செட்ல புரியாது, இதுக்குள்ள நீங்க பாத்துருக்க மாட்டீங்கல்ல. சோ அப்ப நீங்க சொல்லும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த டாபிக்ல வரும் அப்படிங்கறத கீழே நான் கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா இதை பார்த்துட்டு கீழே வந்து இதை தாண்டி உங்களுக்கு ஒருவேளை டாபிக் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல இவ்வளவுதான் டாபிக் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான், நான் இது வரைக்கும் எல்லா கொஸ்டின் வரையும் பார்த்துட்டேன், இதை தாண்டி நான் டாபிக் இல்ல அப்படின்னு முழுசா நம்பினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதை பண்ணாலுமே முழு நம்பிக்கையோட பண்ணணும். அதுக்கு தான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறது. சரிங்களா? ஏன்னா ஒரு 10 கிளாஸ் போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இன்னும் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வந்தா கூட இந்த 10 கிளாஸ் வேஸ்ட். இவ்வளவுதான் விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம முழுசா நம்பி பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். அதுல எந்த இடத்துல நம்பிக்கை கொஞ்சம் சிதையுதோ அந்த இடத்துல நம்ம வெற்றி நம்மகிட்ட இருந்து இன்னும் ஒரு வருஷம் தள்ளி போயிடும். சரிங்களா? அதுக்கு காரணம் நீங்களா இல்ல நானெல்லாம் தெரியாது. சக்சஸ் ஆகல அப்படின்னா முடிஞ்சது. அட் தி எண்ட் ரிசல்ட் தானே. இப்போ நான் ஒருவேளை உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கலனாலும் பிரச்சனை, ஒருவேளை நான் கொடுத்த விஷயத்தை வச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் பிரச்சனை. பட் எது நடந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு தான். அதனால மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு தான் இதை யோசிக்க சொல்றேன். யோசிங்க. இதை தாண்டி டாபிக் இல்ல, கான்ஃபிடென்ட் ஓகே அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்ல, இதை நம்ம சொல்லும் போது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறத விட வெளியே சொல்லும் போது தான் தெரியும். இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறத விட உங்களுக்கு வெளியே சொல்லும் போது எனக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். சரிங்களா? கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ பேசிக்ஸ்குள்ள போலாமா? 2 விதமான பேசிக்ஸ் இருக்கு. ஒரு பேசிக் மனப்பாடம் பண்ணணும், ஒரு பேசிக் வந்து எடுத்துக்கணும். பேசிக்ஸ், பர்சன்டேஜ் பேசிக்ஸ். இது இல்லாம பர்சன்டேஜ் டாபிக் உள்ள போக முடியாதுமா? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் பேசிக்ஸ் 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேபிள், பர்சன்டேஜ் டேபிள். இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலிங் மெத்தட். இது ரெண்டையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க பர்சன்டேஜ்க்குள்ள தெளிவா பண்ண முடியும். இப்போ டேபிள்ல 1/1 இன்டூ 100 எவ்வளோ? 100%. இப்போ இந்த இடத்துல இன்டூ 100 அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படக்கூடாது. இன்டூ 100 மைண்ட்ல இருந்தா போதும். அப்போ 1/2ன்னா என்ன? இன்டூ 100 போட்டு யோசிச்சு பாருங்க. 50%. 1/3 அப்படின்னா 33, 1/3% or 33.33%. இது 1/3க்கு. 1/4 25%. சரிங்களா? இது ஒரே லாஜிக் தான். 1/5 அப்படிங்கிறது 20%. 1/6 16 2/3% or 16.66%. இது எல்லாமே பர்சன்டேஜ் டேபிள். இதுல உங்களுக்கு 1/6 அப்படின்னா இதுதான் ஞாபகம் வரணும். 16 2/3 or 16.66 வரும். சரிங்களா? அடுத்து இன்னும் முடியல. டேபிள் மொத்தம் ஒரு 12 வரையாவது படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல படிக்கிறப்போ இப்போ 1/7 அப்படின்னா இன்ட்டு 100 போட்டு யோசிச்சு பாருங்க. எத்தனை 7 வரும்? 13 91, 14 98, 98 2/7. 1/8 அப்படின்னா 12.5% or 12 1/2%. 1/9 11 1/9%.
99, மிச்சம் 1 இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா 0, 10. அப்போ 11.11%. Then 1/10, 10%. 1/11, 9.9னா 99, ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா 10. அப்போ 0 போட்டீங்கன்னா 100. 9.09% or 1/11%. 1/12, 12 96, மிச்சம் 4/12. அப்போ 8.33%. 1/3%. ஓகேவா? இது எல்லாமே டேபிள். ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை ஃபுல்லா எழுதி டேபிளை மனப்பாடம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் இதுதான். இந்த டேபிள் உங்க மைண்ட்ல இருக்கணும். பர்சன்டேஜ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க. சரி, இது டேபிள், இது மனப்பாடம் பண்ண போறோம். அப்ப ஸ்கேலிங்னா என்ன? ஸ்கேலிங்னா என்னன்னா, நமக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அந்த பர்சன்டேஜை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். இப்போ 100 கொடுக்குறாங்களா, 1 எவ்வளோ, 10 எவ்வளோ, 5 எவ்வளோ, 3 எவ்வளோன்னு பிரிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான மாதிரி சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதை பிரிச்சுட்டு நம்ம சேர்க்க போறோம், அவ்வளவுதான். இப்போ அது பாருங்களேன், பொறுமையா சின்ன நம்பர் பார்ப்போம், அடுத்து பெரிய நம்பர் பார்க்கலாம். இப்போ ஒரு 15,000 ரூபாய் இருக்கு. இந்த 15,000 ரூபாயில நீங்க எத்தனை பர்சன்டேஜ் வேணா மைண்ட்ல எடுத்துக்கோங்க. அதை எப்படி கொண்டு வரணும்னு யோசிங்க. நீங்களே ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15%, இல்ல 25%, இல்ல ரவுண்டா இல்ல 33%, என்ன வேணா எடுத்துக்கலாம். இதுல பாருங்க 50% எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. 100ல பாதி 50%. அப்போ 15,000த்துல பாதி 7,500 எழுதிக்கலாமா? இதுதான் 50%. 50ல பாதி 25%, கரெக்டா? அப்ப 7,500ல பாதி 3,750. 100ல ஒரு 0 கேன்சல் பண்ணா எவ்வளோ? என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, இங்க புரியுதான்னு பாருங்க. 100ல ஒரு 0வை கேன்சல் பண்ணா இங்க என்ன வருது? 10%, 1,500. இப்ப இன்னொரு 0வை கேன்சல் பண்ணா 1%, 150. இப்ப இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் வேணா ஆன்சர் பண்ணலாம். இந்த லாஜிக் வச்சு நீங்க எப்படி வேணா பண்ண முடியும். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒருவேளை கொஸ்டின் 33% கேட்கிறாங்கன்னு வைங்களேன். பாருங்க, 10 3ஆல பெருக்குனா எவ்வளோ? 30. 1 3ஆல பெருக்குனா 3. அப்ப 10 3ஆல பெருக்குனா 1,500 3 எவ்வளவு ஆச்சு? 4,500. இது 450 கூட்டுனா 4,950. ஆன்சர் வந்துருச்சா? 33%, 4,950. இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ரவுண்ட் வேல்யூலாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இப்ப 25% டைரக்டா எடுக்கலாம். 55%, 50% எவ்வளவு? 7,500. ஒருவேளை இப்ப 55 கேட்கறாங்கன்னு வைங்களேன். 50% கூட ஒரு 5% கூட்டினா வருமா? 50% எவ்வளோ? 7,500. இதுல 5% எவ்வளோ? 750. கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 8,250. இது எப்படி கால்குலேட் பண்ணோம்? எல்லாமே இந்த லேயர் தான். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இதுல உங்களுக்கு இன்னொரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி எல்லாமே 0ல முடிஞ்சா கேன்சல் பண்றது ஈஸி. 0 இல்லாம ஒருவேளை எனக்கு இப்போ 312 ரூபாய், இது 100% பா, இப்படி வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இதுல 1% எவ்வளவு கேட்கறாங்க? ஃபர்ஸ்ட் 10%னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 31.2. 1%னா 3.12. அவ்வளவுதான். இப்ப 5% கேட்கறாங்கன்னு வைங்களேன். 10ல பாதி தானே 5. இப்ப 5% கேட்டா என்ன பண்ணுவீங்க? 312ல பாதி எவ்வளோ? 300ல பாதி 150. 12ல பாதி 6. அப்ப 156. அப்ப 15.6. அவ்வளவுதான். இப்போ ஓகே, எனக்கு 3% கேட்டாங்க. 1% தெரியல நமக்கு தான். 3% கேட்டா என்ன பண்ணலாம்? 3 3 9, 12 3 36, 9.36. இப்ப எல்லா கொஸ்டினும் பாயிண்ட்ல தானே வருது. நான் தனியா பெருக்கணும்னா எதுவுமே கிடையாது. அப்போ 100ல ஒரு 0 எடுத்தோம்னா 10, இன்னொரு 0 தள்ளி புள்ளி வச்சா 1. அதுக்கப்புறம் என்ன தேவையோ கொண்டு வந்துக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 13% வேணும்யா. யோசிங்க, 10% எவ்வளோ? 31.2. 3% எவ்வளோ? 9.36. இப்ப கூட்டினா எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 6 5 1 9 10க்கு 0, மிச்சம் 1, 40.56. எல்லாமே பாயிண்ட். ஆனா எப்படி பண்ணோம்? இதுதான் மெத்தடு. இப்படி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட், ஃபிராக்ஷனு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் இந்த மெத்தட் ரெண்டுமே உங்க மைண்ட்ல இல்லாம பர்சன்டேஜ் கிளாஸ்க்குள்ள வராதீங்க. தயவு செஞ்சு வராதீங்க. இதை முடிச்சுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா நீங்க உங்களுக்கு 1/2 மணி நேரம் அதுதான் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நான் இது வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஸ்டாப் பண்ணிருங்க. டேபிள ஒரு 3 டைம் சொல்லி மைண்ட்ல ஏத்துங்க. 1/4 சொன்ன உடனே 25 சொல்ல தெரியணும். 1/5 20%.
1/6, 16, 2/3 இப்படி சொல்ல தெரிஞ்சா மட்டும்தான் பர்சன்டேஜ்குள்ள வரணும். அப்படி வந்தாதான் உங்களுக்கு டாபிக் முடிக்கிறப்போ நமக்கும் புரியும், நமக்கும் தெரியுதுன்ற ஒரு மைண்ட் செட் வரும். இல்லை அப்படின்னா நான் வேகமா சொல்லிட்டு போற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு தெரியாத மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த விஷயமுமே. இப்போ டக்குன்னு வந்து ஒரு 1750 ரூபா இருக்கு, 10% எவ்வளோ 175 சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு தெரியணும்ல, 10னா ஒரு 0 தூக்குனா 10 வரும்னு தெரியணும், ஒரு 0 கேன்சல் பண்ணா 10 வரும் நமக்கு தெரியணும். தெரிஞ்சதான் சொல்ல முடியும். இதை நல்லா லேர்ன் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அடுத்து எழுதுங்க. புரியலையா 2 டைம் எழுதுங்க, அடுத்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் கேட்டா டக்குன்னு ஆன்சர் பண்ற அளவுக்கு அந்த கான்செப்டை உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டாபிக் உள்ள வாங்க, கண்டிப்பா ஈஸியா இருக்கும். பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸி. நம்ம கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள், காம்பவுண்ட். இந்த 4 டாபிக் முடிக்கும் போது 7 கொஸ்டின் கன்ஃபார்ம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 4 முடிஞ்சு ரிசல்ட் கொஸ்டின் வரும்போது தெரியும் உங்களுக்கு 7 கொஸ்டின். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 1 கண்டிப்பா வந்துடும். அந்த சிம்பிள் காம்பவுண்ட்ல 5ல இருந்து 6 கொஸ்டின் கன்ஃபார்ம். இது வரைக்கும் நடந்தது எல்லாம் அப்படிதான் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த 5ல இருந்து 6 கொஸ்டின் வேணும்னா இந்த டேட்டா மைண்ட்ல இருக்கணும். இது இருந்தாதான் அதை ஈஸியா பண்ண முடியும். சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்கா பாத்துக்கோங்க. ஸோ இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 8th புக்கு வாழ்வியல் கணிதம், லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம இதுல போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கு. 8th புக்ல லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் நடத்திட்டேன் ஆல்ரெடி. சாட்டர்டே நடத்தியாச்சு. எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு லைவ் போகும், மறக்காம அட்டன் பண்ணுங்க. இந்த சாட்டர்டே கண்டிப்பா 5 மணி நேரம் லைவ் இருக்கு. ஸோ அதுல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே அதை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேபிளை எழுதி படிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? பார்க்கலாமா? நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்ஸ் மாடல்ஸ்க்கு இதை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, மேக்ஸிமம் டு மினிமம், மினிமம் டு மேக்ஸிமம். இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய 5 டைப்புக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பாருங்க புரியுதான்னு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் அண்ட் ருபீஸ், டைம், டிகிரி, அப்ளிகேஷன், சார்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் ருபீஸ். எல்லாத்துக்குமே நான் கொஸ்டின் சொல்றேன், கொஸ்டின் நோட் பண்ணி பாருங்க. இந்த நம்பர்ல சொல்லலாம் அல்லது ருபீஸ்ல சொல்லலாம். சரிங்களா? 1. 2வது பாத்தீங்க அப்படின்னா முடிக்க அப்படியே இந்த பேஜ்லயே உங்களுக்கு ஃபுல்லா அந்த 5 கான்செப்ட்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ல, ருபீஸ்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன கான்செப்ட் பார்த்துருந்தோம், இந்த 5 கான்செப்டே முடிச்சாலே உங்களுக்கு ஓகே. நம்பர், ருபீஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். 2வது டைம், டிகிரி, அப்ளிகேஷன், சார்ட். டைம்ல 1, டிகிரில 1, அப்ளிகேஷன்ல 1, சார்ட்ல 1. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள். டைம், டிகிரி, அடுத்து அப்ளிகேஷன் அண்ட் சார்ட். ஓகே, 1 by 1 பார்க்கலாமா? நம்பர், ருபீஸ்ல. இப்போ கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்பர்ல ஒரு கொஸ்டின் சொல்லலாம். 4% of 50. தமிழ்ல 50ல் 4% எவ்வளவு? கொஸ்டின் தமிழ்லயும் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டேன். இதுதான் நம்பர் அண்ட் ருபீஸ் மாடல். சரிங்களா? பாருங்க, வெறும் நம்பர் தான், வேற ஒண்ணுமே இல்லை. 50ல் 4%. இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கான கீவேர்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் கொஸ்டினா இருந்தா அதுக்கான கீவேர்டு ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லா தெரியணும். கீவேர்டு என்ன அப்படின்னா, ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறது 100%. இதை மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ்ல இல், இன், இதுக்கு முன்னாடி இருக்கிறது 100%. இதை மைண்ட்ல வச்சீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். இப்போ ஆஃபுக்கு பின்னாடி இங்கிலீஷ்ல, தமிழ்ல இல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 50 இருக்கா? அப்போ இந்த இடத்துல 50 தான் நமக்கு எத்தனை சதவீதம்? 100%. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 4% என்னன்னு கேட்குறாங்களா? இதுதானே கேட்டிருக்காங்க. அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணீங்கன்னா ஆன்சர். இது ஒரு மாடல். இதை எப்படி டிவைட் பண்ணுவீங்க? 150, 50, 250 எவ்வளோ? 100. 1 2 2 2 4. அப்ப x ஈக்குவல் டு 2. சதவீதம்லாம் கேன்சல். அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினை என்ன மாடல்ல பண்ணிருக்கோம்? செயின் ரூல் மாடல்ல பண்ணிருக்கோம். சரி, இதை நான் ஸ்கேலிங்ல பண்றேன். ஸ்கேலிங்ல எப்படி பண்ணலாம்? 100% ஈக்குவல் டு 50. சரிங்களா? அப்போ 1 0 கேன்சல் பண்ணீங்கன்னா 10% ஈக்குவல் டு 5. சரிங்களா? 2 5வது வாய்ப்பால கேன்சல் பண்ணுங்க. 2% ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 4% தானே. 2% 1ன்னா 4% எவ்வளோ? 2. இது ஸ்கேலிங் மெத்தட். 2 வந்துருச்சா? இங்கே ஆன்சர் 2 தானே வந்திருக்கு.
இவ்வளவுதான். உங்களுக்கு இந்த செயின் ரூல் மெத்தடும் ஸ்கேலிங் மெத்தடும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ இதுல நான் ருபீஸ்ன்னு சொன்னேன்ல, அப்படின்னா என்ன? நான் எதுக்காக ஒரு சிம்பிள் சம் சொல்றேன்னா கான்செப்டை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை அப்படியே 40% ஆஃப் 50 rupeesன்னு மாத்துங்க, ஆன்சர் முடிஞ்சது. ரூபாய் 50 அவ்வளவுதான். அதனாலதான் ரெண்டும் ஒரே கான்செப்ட்ல சொன்னேன். நம்பரை ரூபாய்னு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. 50 ரூபாயில 4% எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப இங்க வந்து 2ன்னு வந்தது 2 ரூபாய்ன்னு மாத்துங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து 30 கொஸ்டின் கையில இருக்கு நம்ம சால்வ் பண்றதுக்கு. அதை சால்வ் பண்ண போறதுக்கு முன்னாடி இது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் புரிஞ்சதா? நம்பர்ஸ் ருபீஸ் கொடுத்துருக்க வேல்யூவா நம்ம பர்சன்டேஜ் மெத்தட்லயும் பண்ணலாம், அதாவது செயின் ரூல் மெத்தட்லயும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஸ்கேலிங் மெத்தட் அப்படியும் பண்ண முடியும். 2 மெத்தட் சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்து டைம். டைம் வச்சு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் வச்சு பண்றப்போ இதுலயுமே அப்படிதான். இப்ப டைம் வச்சு பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 மணி நேரத்துல கொஸ்டின் பாருங்க. 30 minutes is what percentage of 2 hours? நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2 மணி நேரத்தில் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம்? இதான் கொஸ்டின். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். இப்போ 30 minutes is what percentage of? ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்கு? இங்க இல்லுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 மணி நேரத்துல. சரிங்களா? 2 மணி நேரம் அப்படிங்கிறது 120 நிமிஷம். 120 நிமிஷம் தான் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100%. கரெக்டா? ஏன்னா இல்லுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ 30 நிமிஷம் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? இப்படியே கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துருமா? பொறுமையா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 1 3 3 4 3 12. 4வது பல 100 கேன்சல் பண்ணீங்கன்னா 25. அப்ப x = 25. இங்க பர்சன்டேஜ் தானே 25%. இப்படி பண்ணலாம். சரிங்களா? சரி, இதை நான் ஸ்கேலிங் மெத்தட்ல பண்ணா எப்படி பண்றேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்கேலிங் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? 120 நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு 100%. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? 30 நிமிஷம். இப்ப என்ன பண்றேன்னா இதை பாதி ஆக்குறேன். 120ல பாதி எவ்வளோ? 60 நிமிஷமா? 60 நிமிஷம் அப்படிங்கிறது 50%. அப்ப அதுல பாதி எவ்வளோ? 30 நிமிஷமா? 30 நிமிஷம் அப்படிங்கிறது 25%. ஆன்சர் வந்துருச்சா? இதுதான். நிமிஷத்தை பொறுத்தவரை மினிட்ஸ்ல எடுத்து பண்ணணும். நிமிஷம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அவர், மினிட், செகண்ட், இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இது செகண்ட் ஒன். சரிங்களா? இப்போ அடுத்து டிகிரி அப்ளிகேஷன் சார்ட் பார்க்கணும். செகண்ட் ஒன். அடுத்து டிகிரி பாருங்க. டிகிரியை பொறுத்தவரை கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. டிகிரியை பொறுத்தவரை வட்டத்தில் அமையும் கோணத்தில் செங்கோணம் எத்தனை சதவீதம்? செங்கோணம் எத்தனை சதவீதம்? சரிங்களா? வட்டத்தில் அமையும் கோணம் எத்தனை? இல். அப்ப எது வட்டத்துல எத்தனை கோணம் இருக்கு? 360 டிகிரி. இது 100%. செங்கோணம்னா 90 டிகிரி. இது எத்தனை பர்சன்டேஜ்? 4 90 360. 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 25. 25%. இதை ஸ்கேலிங்ல பண்ணா 360 = 100%. அப்போ 180 90 சாரி 180னா பாதி தானே. இப்போ 50%. அப்ப 90 தான் செங்கோணம். இதானே செங்கோணம். இப்ப 90 எத்தனை சதவீதம்? 25%. அவ்வளவுதான். இப்ப வட்டத்தில் அமையும் கோணத்தில், ஒரு வட்டத்தில் இப்படி கூட கேட்கலாம். இப்ப நான் இந்த கொஸ்டின் ஓகே. இதுவே ஒரு வட்டத்தில் 60 டிகிரி எத்தனை சதவீதம்? இல்ல எவ்வளவு சதவீதம்? எத்தனைன்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளவுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு சதவீதம்? நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு வட்டம் அப்படின்னா இந்த வட்டத்துல ஒரு 60 டிகிரி கொடுத்துட்டு
இந்த 60 டிகிரி எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. வட்டத்தோட மொத்த கோணம் எவ்வளோ? வட்டம்னு எடுத்தாலே 360 டிகிரி. 360 டிகிரி 100%னா 180 டிகிரி எவ்வளோ? அப்படியே கொண்டு வாங்க, 50%. சரிங்களா? 180 3ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? 60 டிகிரி வருமா? அப்போ 50 3ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வருது? 16 3 48, 2/3. இப்படி பண்ணலாம். ஒண்ணு. இன்னொன்னு நம்ம மெத்தட். இந்த 60 அப்படிங்கிறது 360ல எத்தனை பங்கு? 1/6. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு இடத்துல பர்சன்டேஜ் டேபிள்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 1/6க்கு என்ன படிச்சிருக்கோம்? பர்சன்டேஜ் டேபிள் பாருங்க, 16 2/3. இதை அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த லாஜிக்கை தான் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா பர்சன்டேஜ் டேபிள் அப்படின்னு படிப்போம். சரிங்களா? இதுல இருந்து தான் நம்ம கோணங்கள் படிக்கிறோம். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பார் சார்ட், பை சார்ட் கொஸ்டின்ல ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. 4 வேல்யூவா பிரிச்சுட்டு இது 90 டிகிரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருந்தா 100 டிகிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா 110 டிகிரி, 210 300. அப்ப இது வந்து 60 டிகிரி. இப்ப இது வந்து ஒரு ஃபுட்டு. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒருத்தரோட சம்பளம், கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் தான். சம்பளம் 12,000 ரூபாய். சரிங்களா? ஃபுட்டு, ரெண்டு, இது எஜுகேஷன். புரியுதா? இது வந்து வாடகை, இது கல்விக்கு. இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இதுல அவரு கல்விக்கு எவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 12,000 அப்படிங்கிறது 100%. கல்விக்கு அவர் செலவு பண்றது 100 டிகிரி. சரிங்களா? 12,000னா 100%. இது எத்தனை டிகிரி? 360 டிகிரி. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எஜுகேஷன் எத்தனை டிகிரி? நம்ம சதவீதத்தை டிகிரியில பார்த்தாலே போதும். சரிங்களா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு அமௌண்ட் தான் கேட்கிறாங்க. அமௌண்ட்னு கேட்டாங்கன்னா இப்படியே பண்ணலாம். சதவீதம் கேட்டாங்கன்னா இங்க பாருங்க, இதுல இருந்து எத்தனை டிகிரி அதை பாருங்க. 360ல இருந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது 100 டிகிரி. சரிங்களா? அப்போ அப்படியே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த தொகை எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 12 3 36, ஒரு 0 கேன்சல், 1 12 12, 3 12 36. அப்போ 100 × 100/3 x = 10,000 3ஆல வகுத்தா எவ்வளவு? 10,000/3 3333 1/3. புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அங்கிருந்து இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு நார்மல் லாஜிக் தான். சரிங்களா? இது இல்லாம நம்ம தனியா உங்களுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கா சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம கொஸ்டினுக்குள்ளேயும் போல, கிளாஸை பத்தி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா இருக்கு பாருங்க, கொஸ்டின் ஷோ பண்றேன். இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இது பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிற லாஜிக்குள்ள போக போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னும் பர்சன்டேஜ்னா என்னன்ற லாஜிக்குள்ள இன்னும் போகவே இல்லை. சரிங்களா? இந்த பர்சன்டேஜ் இருக்கு, பர்சன்டேஜோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. இதெல்லாம் நம்ம இனிமே தான் பார்க்கணும். இப்போ நான் பார்த்துருக்கிறது வாட் இஸ் பர்சன்டேஜ், அவ்வளோதான். ஒரு அவுட்லைன் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி. இதுக்கப்புறம் தான் நம்ம பர்சன்டேஜ் டாபிக்குள்ள போக போறோம். இது நீங்க அதுக்கடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது தனியாக நான் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸ்கூல் புக்கை உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இருக்க பர்சன்டேஜை ஃபுல்லாக நம்ம 1 by 1 பார்க்கணும். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 52 பேஜ் இருக்கு. இதை நம்ம அடுத்து வந்து கரெக்டாக ஒரு 3 வீடியோ, நான் 3ஆ பிரிச்சு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 15 கொஸ்டின் பார்த்துட போகிறோம். செகண்ட் வீடியோவில் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பார்க்க போகிறோம். தேர்ட் வீடியோவில் கம்பேரிசன். இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஸ்கூல் புக் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஒரே டைம்ல முடிச்சிடுறேன். 1.5 மணி நேரம் வந்து ஒரே வீடியோ. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இப்படி பார்த்தாலும் நமக்கு 5 வீடியோ வருது. ஸோ அதை முடிஞ்ச வர 3 வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா பர்சன்டேஜ் முடிச்சோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் நான் 2வது வீடியோ மூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ முடிக்காம 2வது வீடியோ போய் நமக்கு டைம் வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பாருங்க, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வர்றப்போ உங்களுக்கு அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். அடுத்து வேற கொடுக்குறேன் கொஸ்டின். இப்போதைக்கு இந்த கொஸ்டின் பாருங்க. 25% ஆஃப் என்ன சொல்றாங்க? 44 சொல்றாங்களா? 44ல 25%. அப்போ 44 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எத்தனை சதவீதம்? 44 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ 44ங்கிறது 100%. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 25 தானே. 100%த்துல பாதி எவ்வளோ? 50%. 22. 50%த்துல பாதி எவ்வளோ?
25%. அப்போ 11. ஆப்ஷன் சி. புரியுதா? இது நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து நான் சால்வ் பண்ணது உங்களுக்கே புரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 0.01 என்பது இல் இருக்கா, ஆஃபுக்கு பின்னாடி இருக்கா? அப்ப 0.1 அப்படிங்கிறது 100%. 0.01 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? இதை கேன்சல் பண்ணியும் ஆன்சர் சொல்லலாம். இது ஒரு வே. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணி சொல்றப்ப என்ன ஆகும்? இந்த 0.01 100ஆல பெருக்கிறப்போ 1ன்னு வந்துடும். டிவைடட் பை 0.1ன்னு வரும். இது எக்ஸோட வேல்யூ. 0.1 என்ன மீனிங்? 1/10. தலைகீழா போறப்போ 10%. இப்படியே சொல்லலாம். இல்ல நான் இந்த இடத்துல 0.1 இருக்கா, டிவைடட் பை 0.01 ஈக்குவல் டு 100/x இருக்கு. இப்ப நான் வந்து ரெண்டு இடத்துல 0 பாயிண்ட் இருக்கு. இந்த 0வை தூக்குறதுக்காக மேலையும் கீழே நான் 100ஆல பெருக்கிக்கிறேன். தாராளமா பண்ணலாம். பெருக்குனா என்ன வரும்? மேல 10 கீழே 100 ஈக்குவல் டு 100/x. சரி, கீழே 100 வராது, 1. ஏன்னா 2 0 இருக்குல்ல, 2 டிஜிட் 2 0, அப்போ 1 ஈக்குவல் டு 100/x. இப்போ 1 10 10 10 10 100. இப்போ x ஈக்குவல் டு 10%. இப்படியும் பண்ணலாம். இல்லையா 0.1 அப்படிங்கிறது நமக்கு 100%. 0.1ல இருந்து 0.01 இன்னொரு டிஜிட்டல் புள்ளி வைக்கணும். என்ன பண்ணணும்? இதை 10ஆல வகுக்கணும். ஸ்கேலிங் மெத்தட். அப்போ இங்க 10ஆல வகுத்தா என்ன வரும்? 100 10ஆல வகுத்தா 10. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் என்னதான் வருது? 10%. இந்த மாதிரி ஃப்ளோவா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ நீங்க பேசிக் ஸ்ட்ராங் ஆகுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்றேன். சரிங்களா? இது வேகமா போயிடும். டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு கிளாஸுக்கு 20 கொஸ்டின் கூட நான் சால்வ் பண்ண ரெடி. இப்போ நான் எவ்வளவு சால்வ் பண்றேன் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்க, இதுதான் உங்களோட ரிசல்ட். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க முடிஞ்ச வர கொஸ்டினை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, எப்பயுமே ஒரு டாபிக்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுல ஓவர் வியூ நான் கொடுத்துருவேன். அதை வச்சு எல்லா கொஸ்டினும் பண்ண முடியுதா அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். அது மாதிரி லாஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை நீங்களே தான் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சரி, ஸ்கூல் புக்கும் சரி, நீங்களே பண்ணணும்னா நான் பண்ணும்போது பாஸ் பண்ணிருங்க. கொஸ்டினை பாருங்க, சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டான செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா பண்ணா மட்டும்தான் சக்சஸ் ஆக முடியும். நம்பிக்கை உள்ளவங்க யாரும் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. நம்பிக்கையா டிராவல் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க நினைச்சதை விட பெரிய இடத்துக்கே போகலாம், நம்பிக்கை இருந்தால். நம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது, அது கூட தொடர்ச்சி இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தொடர்ச்சி இருக்கதான் செய்யும். நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா நம்ம எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டோம். அது ஒன்றை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் டிராவல் பண்றதுக்கு என் கையில இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தொடர்ச்சி, நம்பிக்கை. இது ரெண்டை மட்டும் வச்சு டிராவல் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆவீங்க. அந்த ஒரு நாள் இன்னும் 80 நாள்ல இருக்கலாம். சரி, இன்னும் 80 டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா, நியர்பை 80+. அந்த 80 நாள் உங்களோட நம்பிக்கையை தொடர்ச்சியா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.